டு தமிழ் டைனி டேல்ஸ். ஹாய் சிட்டீஸ்! இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட தலைப்பு ராஜகுமாரியின் தேடல். மரகத மலையில ஒரு ஒளிரும் சிறு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தோட குட்டி ராஜகுமாரியோட பேரு அமரா. அமராவுக்கு பூக்கள், பறவைகள், பசுமையான மரங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அவ தன்னோட சிரிப்பால பறவைகளையே கட்டுப்படுத்துவா. அமராவோட அப்பா ஒரு நல்ல அரசர். அவர்கிட்ட ஒரு விசேஷ கிரீடம் இருந்தது. அது வெறும் தங்கம் மட்டும் இல்ல, அந்த கிரீடம் எங்க இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். அந்த நாடு அமைதியா இருக்கும். ஒரு நாள் ராத்திரி அரண்மனையில எல்லாரும் தூங்குற நேரம் மின்னல் ஒளியில மிகப்பெரிய சத்தம் ஒண்ணு கேட்டுச்சான். எல்லாரும் எழுந்து வந்து பார்த்தா அந்த கிரீடத்தை காணோம். அந்த கிரீடம் இல்லாததால அரசர் கண் விழிக்காம இருந்தாரு. அரண்மனையே சோகத்துல மூழ்கிடுச்சு. அரண்மனையோட ஆஸ்தான புலவர், கிரீடம் மாயவனத்துல இருக்கு, அத தேடுறவங்க தனக்குள்ள இருக்க ஒளிய உணரணும்னு சொன்னாராம். அமரா தன்னோட தந்தைய விழிக்க வைக்கிறதுக்காக மாயவனத்துக்கு தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சா. மாயவனத்துக்குள்ள அவ நுழைஞ்சதும் அங்கிருந்த மரங்கள் பேச ஆரம்பிச்சுச்சான். அவளுக்கு வழி விடாம மரங்கள் தன்னோட கிளைகளை பரப்பிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு மரம் பேசுச்சான். உன் பாதை நேரா இல்ல, உண்மையான பாத உன் ஆழ் மனசுக்கு தெரியும்னு. அமரா 2 கண்களையும் மூடி அவ மனசு சொல்ற திசையில நடந்தாளாம். மரங்கள் எல்லாம் விலகி அவளுக்கு வழி விட்டுச்சான். அவளுக்கு அடுத்த சோதனை வந்துச்சு. அங்க ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆறு எந்த திசையில போகுதுன்னு தெரியாமலேயே 2 திசையிலயும் போச்சு. அதனால அவளுக்கு பாதையே தெரியல. அப்போ ஒரு கிளி அங்க வந்துச்சான். அதுகிட்ட அமரா கேட்டாலாம், இந்த ஆத்தை எப்படி கடக்கிறதுன்னு. நீ பயந்தா சொல்ல முடியாது, நீ பாடுனா ஆறு உனக்கு வழிவிடும் அப்படின்னு கிளி பதில் சொல்லுச்சான். அமரா தன் குரல்ல பாட ஆரம்பிச்சா. அவ பாடல்ல நீர் திசை திரும்பி அவளுக்கு பாதைய காட்டுச்சான். அவளுக்கு அடுத்து ஒரு சோதனை வந்துச்சு. ஆத்த கடந்து அமரா போகும்போது அவ முன்னாடி ஒரு பச்சை நிறத்துல பாம்பு வந்துச்சான். அவ முன்னாடி ஒரு மாய கண்ணாடிய வச்சுச்சான். அமரா அந்த கண்ணாடிய பார்த்தா. அவகிட்ட இருக்கிற தைரியம், தன்னம்பிக்கை, அன்பு எல்லாமே அந்த கண்ணாடியில தெரிஞ்சுதான். அடுத்த நிமிஷமே அந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சான். உடைஞ்சு சிதறின கண்ணாடி துண்டுகள் எல்லாம் மின்னுற கிரீடமா உருமாறிச்சான். அமரா அந்த கிரீடத்தை அரண்மனைக்கு கொண்டு வந்ததும் அந்த அரண்மனையே ஒளிர்ந்துச்சான். அரசர் கண் முழிச்சாரு. அத நாட்டு மக்கள் எல்லாரும் கொண்டாடுனாங்க. அமரா இனி அந்த நாட்டுக்கு ராஜகுமாரி மட்டும் இல்ல, அந்த நாட்டு மக்களுக்கே ராணி. ஹாய் சிட்டீஸ்! உங்களுக்கு இந்த ராஜகுமாரி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குறைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலோட கதைகளை உடனுக்குடன் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ்!